சார், போராடம் நூலாடாதுன்னு சொல்றாங்களே, அது எப்படி சொல்றாங்க? அதை பத்தி சொல்லுங்க சார். நல்ல அருமையான கேள்விமா. பூராட நட்சத்திரம் தனுசு ராசி. பொதுவாக இந்த பூராட நட்சத்திரத்தோட அதிபதி அப்படின்னா சுக்கிர பகவான். அதே போல் தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அவர் பொதுவாக அவருக்கு பல பேர்கள் இருக்குமா. அதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா பொன்னன், பிரகஸ்பதி, இதெல்லாம் அவரோட பேர் தான். அந்த அமைப்புகளில் பார்க்கும்போதுமா இந்த தங்கத்திற்கு காரகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த பிரகஸ்பதி ஆகிய குரு பகவான் தான். அந்த பொன்னாபரணத்துக்கு அவர் காரகங்கிறனால தான் அவருக்கு பொன்னனுங்கிற ஒரு பேர் உண்டு. அதே அமைப்புலமா தங்கத்துக்கு அவர் காரகம் அப்படின்னா வைரத்துக்கு யார் காரகம் அப்படின்னம்னா அந்த நட்சத்திரத்தோட அதிபதியாகிய சுக்கிர பகவான் தான் காலகட்டம். இவரும் ஆபரணத்துக்கெல்லாம் காரகன், அதனால் அவருக்கு ஆபரண காரகன் கூட உண்டு. அப்படி ஒரு காரகத்தில் பொதுவாகவே இந்த இரு கிரகங்களுமே ராசியோட அதிபதியும் சரி நட்சத்திர அதிபதியும் சரி ரெண்டுமே ஆபரண விஷயத்தில் ரொம்ப பற்று இந்த அமைப்புகள் அதிகம் கொண்ட ஒரு கிரகங்கள் ரெண்டும். அப்போ அந்த அமைப்புகள் பார்த்தோம்னா அந்த ராசி நட்சத்திர சார்ந்தவங்களுக்கு அந்த ஆபரண பற்று இயல்பாகவே இருக்கும் ரத்தத்திலேயே. அதனால் அவங்க அந்த காலகட்டங்களில் அவங்க எப்படின்னம்னா அந்த தாலிங்கிறது நூலால் செய்யக்கூடியது. அதை அவங்க விரும்புகிறத விட அவங்க தங்கத்தால் ஆனதை அவங்க விரும்பினாங்க. அதனால் அந்த மக்கள் மத்தியில் அவங்க போராடம் அவங்க நூல் போட மாட்டாங்க, அவங்க தங்க செயின் தான் போடுவாங்கங்கிற மாதிரி ஒரு சொல்வழையாக வந்தது. அதை காலப்போக்கில் நம்ம ஆளுக தவறாக எடுத்துக்கிட்டு பூராடம் நூல் ஆகாது அப்படின்னலாம் சொல்லிக்கிட்டு நிறையா தவறுதலாக புரிதல் உணர்வு ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் அதோட உண்மைத்தன்மை அவங்க சொன்ன பழமொழிங்கிறது அவங்க அந்த தங்கத்தின் மீது உள்ள ஆர்வத்தையும் அந்த தங்கத்தால் அணிரத்தையும் தான் சொன்னது. அதை இன்னொரு சாரர் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா பூராடம் நூல் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆடாது இல்லை ஆகாது அப்படின்னு. அதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உதாரணம் அவங்க போராட நட்சத்திரக்காரர்கள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்த மாட்டாங்க, அவங்க நூல் கட்டுறதுல ஆர்வம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தோம்னா இந்த பூராடத்தில் பிறந்தவர் தான் பிரகஸ்பதி குரு பகவான். இப்போ குரு பகவான் நமக்கு தெரியாதா? ஆயத்த கரைகள் அலைகள் 64ஐயும் கற்றுணர்ந்தவர் குரு பகவான். 4 வேதங்களையும் கற்றவர் குரு பகவான். அப்படி இருக்கும்போது அதிலே அவர் தான் பிறந்தார். அப்படி அந்த கணக்கும் கிடையாது. இதை தாண்டிமா அவங்களோட காலகட்டங்கள் என்னென்னா பூராட நட்சத்திரங்கிறது ஒரு அற்புதமயமான ஒரு நல்ல அற்புதமான ஒரு யோக நட்சத்திரம். அந்த பூராடத்துக்கு இந்த 2 அமைப்புகளுமே நான் சொன்னது தான் உண்மைத்தன்மையான விஷயம். சரிங்க, இதை தாண்டி இன்னொன்று சொல்கிறாங்களே அப்படின்னா பூராடம் போராடும் அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா பொதுவாகமா நான் சொன்னது தான். இந்த ராசி அதிபதியும் நட்சத்திர அதிபதி 2 பேருமே ஆஸ்தான குரு 2 பேருமே. ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னம்னா நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னா அசுரகுரு சுக்கிராச்சாரியார். ராசியோட அதிபதினு எடுத்துக்கிட்டோம்னா தேவகுரு. இந்த 2மே பரஸ்பரமான குரு தன்மை கொண்டவர்கள் தான். ஆனால் நேருக்கு நேர் 2க்கும் எதிரியும் புதிரியுமாக இருக்கும். அவர் அங்கிட்டு பிளான் போட்டார்னா அவர் இங்கிட்டு பிளான் போடுவார். இப்போ நம்மளுடைய உள்ள சொன்னது தான். அதாவது ராசி அவங்களுக்கு இந்த மனத்தை குறிக்கக்கூடியது, நட்சத்திரம் குணத்தை குறிக்கக்கூடியது. இப்போ இந்த அமைப்புகள் என்ன ஆகும்னா இந்த 2 பேர் அமைப்புகளில் மனம் சொல்கிறத குணம் கேட்காது, குணம் சொல்கிறத மனம் கேட்காது. இவங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கும் காலகட்டம். இவங்க பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இவங்க எந்த ஒரு முடிவையும் 90 டிகிரியில் பார்க்க மாட்டாங்க, ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்குள்ளே அந்த மனதில் ஒரு பரபரப்பு, அந்த போராட்டம், இது எல்லாமே உங்கள் மனதில் உள்ள இருக்கும். அப்படி ஒரு காலகட்டங்களில் ஒரு பெரிய ஒரு போராட்டமான ஒரு சூழலில் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு சரியான இந்த நட்சத்திரத்துக்குள்ள பழமொழி நான் சொல்லணும் அப்படின்னா பூராடம் போராடி வெல்லும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நல்ல நட்சத்திரம். இவங்க பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா யாரையுமே அவ்வளோ சாதாரண நம்பிட மாட்டாங்க. வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னம்னா முதல்ல எதிர்மறையாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும். ஆனால் அது அவங்களோட காலகட்டங்களில் அவங்கள பிடித்து போயிருச்சுன்னு வைங்களேன், நம்பிட்டாங்கன்னா கடைசி வரை அந்த உண்மையாக இருப்பாங்க. அந்த உண்மை இலக்கணமாக தன் உயிரை கூட கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புத நட்சத்திரம் தான் இந்த பூராட நட்சத்திரம். அவங்களோட காலகட்டத்துக்கு இயல்பாகவே இவங்க சொல்லக்கூடிய இப்போ நம்முடைய காட்டினவங்களுக்கு பலது இந்த எல்லாமே அந்த ராசியை வச்சு தான் அவங்க இந்த பலன் எடுப்பாங்க அப்படின்னு. அப்படி அவங்க ராசியை வச்சு பலன் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தனுசு ராசியோட அந்த போட நட்சத்திரத்துக்கு மாங்கல்ய பலம் பலமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. உதாரணம் அதை எடுத்தோம் அப்படின்னம்னா நான் சொன்னது தனுசு ராசி இவர் இந்த ஜாதகத்தோட அமைப்பில் பார்த்தோம்னா இந்த தனுசு ராசிக்கு மாங்கல்ய சனாதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த 8ஆம் ஆதி. இவர் தான் சந்திர பகவான்.
இந்த சந்திரன் தான் இவங்க லக்கண கேந்திரத்தில் அமரும்போது இயல்பாகவே உங்களுக்கு மாங்கல்ய பலத்தை பலப்படுத்தி கொடுக்குறார். அப்போ இந்த தனுசு ராசி போடாச்சரக்காரர்களுக்கு மாங்கல்ய பலமும் நல்ல விதமான புத்தி சாதுரிய பலமும் ஒருங்கே பெற்ற ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரம். பூராடம் வாழ்க்கையில் நிச்சயம் தன் ஜாதகப்படி மற்றவர்களுக்கு மத்தியில் ஒரு புகழாரம் சூட்டி ஒரு பெருமித வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அற்புதமயமான யோக நட்சத்திரம். நான் சொன்னது தான், இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் ரெண்டுமே ஆஸ்தான குரு அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல பேருக்கு வாழ்க்கையில் அறிவு கண்ணை திறக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்துல தான் இவங்க இருந்திருக்காங்க. இதில் பார்த்தோம்னா உதாரணம் ஆசிரியர் பெருமக்கள் அமைப்புகள். நான் தான் சொல்கிறேன், தனுசு ராசியே ஒரு குருவுக்குரிய தான். நான் சொன்னதான், இன்னைக்கு கல்வி கடவுளாகிய சரஸ்வதியே அந்த தனுசுல பிறந்தவங்க தான். ஆயத்த கலைகள் 64 கற்று வந்த பிரகஸ்பதி முதற்கொண்டு இதில் பிறந்தாருன்னா இது ரெண்டுமே குருவோட அனுக்கிரகம் பெற்ற நட்சத்திர ராசி என்பதனால ஒரு தலைமைத்தன்மைக்கு உரிய ஒரு மிகப்பெரிய ராசி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். இந்த அமைப்புகள் நிச்சயம் வாழ்வில் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய தன்னோட சொந்த முயற்சியோட தன்மையால் நிச்சயம் இந்த பிரபஞ்சத்தில் போராடி பெரிய வெற்றி பெறுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல நட்சத்திரமா. அருமையான விளக்கங்கள் மூலமாக நம்முடைய நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார்.